கடைசி பகுதிக்குள்ள வந்துட்டோம் செல் டாபிக்ல. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் டாபிக் வந்து நியூக்ளியஸ் உட்கரு போர்ஷன்ஸ்குள்ள வந்துடும். ஸோ நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும், ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் தான். பிரவுன் அல்லது பிரவுன் ராபர்ட் பிரவுனா எஸ் ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார். ராபர்ட் பிரவுன், பிரவீன் இல்லது பிரவுன் அல்லது ஸ்பெல் வந்து பியூர்னா ராபர்ட் பிரவுன். எஸ் ராபர்ட் பிரவுன் அப்படின்றவர் தான் இந்த நியூக்ளியஸ் வந்து கண்டுபிடிச்சார், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸில் வந்து பேசிக் கலர்ஸ் ஆட் பண்ணி குரோமோட்டின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளமிங் அப்படின்ற ஒரு பேசிக் கலர்ஸை கொடுத்து அதுக்கு என்ன பண்ணாருன்னா குரோமோட்டின் கண்டுபிடிச்சார். ஸோ அப்போ குரோமோட்டினை கண்டுபிடிச்சதுன்னு கேட்டால் ஃப்ளமிங்கு, இது நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ராபர்ட் பிரவுன்ஸ். நியூக்ளியஸ் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு செல்குள்ள போறோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இஸ் வெரி எசென்சியல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். திஸ் இஸ் நியூக்ளியஸ். இது நியூக்ளியஸ்னா இது நியூக்ளியர் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் மெம்பரேன் இது, அதாவது நியூக்ளியர் உரை பிளஸ் சவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியர் உரையில அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். பார்ட்டிகிள்ஸ்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், வச்சுக்கலாமா? எஸ், இது வந்து நியூக்ளியர் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நியூக்ளியர் துளை. இந்த துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஆர்என்ஏ மற்றும் புரோட்டீன் மாலிகுல்ஸை இங்க பாருங்க, இங்க இருந்து ஆர்என்ஏ மற்றும் புரோட்டீன் மாலிகுல்ஸை சைட்டோபிளாசத்துக்கு அனுப்பும். அதே மாதிரி சைட்டோபிளாசத்துல இருந்து மூலக்கூறுகளை நியூக்ளியஸுக்கும் அனுப்பும் இது. So the nucleomembranes contain pores called as nuclear pore, responsible for transportation of RNA and proteins between DNA and especially nucleus and cytoplasm. அப்ப சைட்டோபிளாசத்திற்கும் உட்கருவுக்கும் இடையே ஆர்என்ஏ மற்றும் புரத அந்த கடத்துதலுக்கு காரணமாக இருப்பதுதான் இந்த மெம்பரேன்ஸ். நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட செயல்பாடுகள்ல பங்கேற்கும். பிகாஸ் இதுக்கு பேரே வந்து த கண்ட்ரோல் ரூம் ஆஃப் த செல், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் சொல்றாங்க. நியூக்ளியஸ் என்னன்னு சொல்றாங்க? செல்லின் கட்டுப்பாடு, செல்லின் கட்டுப்பாட்டு மையம், கட்டுப்பாட்டு மையம், கண்ட்ரோல் ரூம் ஆஃப் தி செல், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்றாங்க. Because it control all the cell organelles, எல்லா செல் நுண்ணுறுப்புகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வச்சுக்கிறதுனால இது கட்டுப்பாட்டு மையம். அப்பனா இது என்னென்ன வேலைகள்லாம் சார் செய்யும் அப்படின்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற டிஎன்ஏவோட இரட்டித்தல் செயல்முறைகளை அது மேற்கொள்கிறது. ரெப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போமே, பேரண்ட் டிஎன்ஏ ப்ரொடியூசஸ் டாட்டர் டிஎன்ஏ பை யூசிங், தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு? டிஎன்ஏ டு டிஎன்ஏ நடக்கிறதுனால டிஎன்ஏ டிஃபெண்டிங் டிஎன்ஏ பாலிமரேஸ் அந்த நொதிகள் மூலமா அந்த ப்ராசஸ் நடக்கும், படிச்சிருப்பீங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணுது. வேற என்ன சார் பண்ணும்னா செல் டிவிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. டிவிஷன்ஸை வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். குரோமோசோம்ஸுக்கு வந்து ஒரு அடைக்கலமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் உடைய அந்த கெபாசிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ குரோமோசோம் கண்ட்ரோல் இது. குரோமோசோமல் ரெகுலேஷன், கட்டுப்பாடு அல்லது ஒழுங்குபாடுகளை அது பின்பற்றும். இங்கதான் உங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸ்குள்ளதான் குரோமோசோம்ஸ் இருக்கும். குரோமோசோம்கள் மனித உடல்களில் காணப்படுற குரோமோசோம்கள், செல்களில் காணப்படுற குரோமோசோம்கள் அதிகபட்சமாக 2 மீட்டர், அதாவது 2.2 மீட்டர் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனித உடல்கள்ல 23 ஜோடிகள் கொண்ட 46 குரோமோசோம்கள் இவ்வளவு நீளத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோ இந்த நூல் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அது த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நீளமாக காணப்படுறதா சொல்லப்படுது. இதுதான் வந்து குரோமோசோம் ரெகுலேஷன், செல்லோட டிவிஷன்ஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், புரோட்டீன் சிந்தசைஸ், புரத உற்பத்தி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ உடைய செயல்முறை, இது மாதிரி எல்லாத்தையுமே இந்த
நியூக்ளியஸ் தான் கட்டுப்படுத்துது. அவ்வளோ செயல்முறைகளை செய்யறதுனால இது செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியர் 4ஓட ரோல் என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பிட்வீன் சைட்டோபிளாஸ்ட் அண்ட் நியூக்ளியஸ். உட்கருவுக்கும் சைட்டோபிளாஸ்டுக்கும் இடையே ஆர்என்ஏ மற்றும் புரத மூலக்கூறுகளை இடமாற்றம் அடைவதற்கு அது பயன்படுத்தப்படுது. மற்றும் செல்லினுடைய இதர பணிகளான ரெப்ளிகேஷன்ஸ், செல் பிரிதல் மற்றும் குரோமோசோம் கட்டுப்பாடு, புரத உற்பத்தி ஆகிய செயல்முறைகளையும் அது கட்டுப்படுத்து. அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் மெட்டபாலிசம். வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணும், கட்டுப்படுத்துகிறது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்களை உட்கருவானது பங்கேற்கிறது. உட்கருவு இல்லைன்னா செல்ல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுமே என்ன பண்ணாது இருக்காது. உட்கரை பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில முதிர்ச்சியடைந்த செல்கள்ல உட்கரு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிசில இது உட்கரு இருக்காது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சீவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சல்லடை குழாய் செல்கள். இந்த சீவ் செல்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உட்கருகள் காணப்படுறது கிடையாது. ஸோ பெரும்பாலும் செல்கள்ல உட்கரு இருக்கும். அதுதான் உண்மையான செல் அது. ஸோ இது பாத்தீங்கன்னா உட்கருனா யார் கண்டுபிடிச்சிருக்கா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். இதான் உட்கரை பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வகையில். ஸோ இந்த பாடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம அது இன்க்ளூஷன்ஸ் பாடிஸ் ஒன்று இருக்கு. இன்க்ளூஷன் பாடிஸ்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது, எஸ்பெஷலி இந்த ஃபவுண்ட் இன் த ப்ரோக்ரேட்டிக் ஆர்கானிசம்ஸ். அதனுடைய ரோல் என்னன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் அண்ட் கெமிக்கல்ஸ். சில ரசாயன பொருட்களை சேமிக்கிறது அதனுடைய முக்கியமான பணி. எஸ்பெஷலி இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்டோரேஷன் ஆகுது அப்படின்னா, அண்ட் கிளைகோஜன்ஸ் கெமிக்கல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்பேட் மாலிகுல்ஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன்ஸ் பாடிஸ்ல இருக்கும். அதாவது இது ஒரு சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம். கோடன் செல்கள் இருக்கிற ரசாயன பொருட்கள் சேமிக்கிற இடமாக ப்ரோக்ரேட்டிவ் செல்கள்ல காணப்படும். இதுக்கு பேர் தான் இன்க்ளூஷன்ஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லி. இன்க்ளூஷன் பாடி அப்படின்றது என்னன்னா ரசாயன பொருட்களை சேமிக்கும் என்ற ஒரு கிடங்காக, ஒரு சேமிப்பு மையமாக செயல்படும். அது குறிப்பாக ப்ரோக்ரேட்டிக் செல்கள்ல காணப்படுறதா சொல்றோம். அதுல ரெண்டாவது விஷயம், இது மாதிரி இப்ப இன்க்ளூஷன் பாடி கேட்கற மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கெல்டோசைட்டான். நீங்க படிச்சிருப்பீங்க அது. அதாவது செல் சட்டகம் அப்படின்னு இருக்கு. செல் சட்டகம் அப்படின்னு சொல்றான். செல் சட்டகம், ஸ்கெல்டோன். இப்ப இந்த செல் சட்டகம் என்பது செல்லுக்கு வடிவத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும், அதனுடைய நகரும் தன்மை போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் செல் சட்டகம் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல் சட்டகம், இன்க்ளூஷன் பாடிஸ், சம்டைம்ஸ் மைக்ரோ பாடிஸ் இருக்கும். அதாவது நுண்ணுடலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. The microsporic contain both plant and animal cell which contain the enzymes for their function. இந்த தாவர விலங்கு செல்கள் ஆகியவற்றை ரெண்டிலுமே காணப்படுகின்ற இந்த நுண்ணுடலங்கள் அதனுடைய செயல்முறைகளுக்கு உதவுகிறது. பிகாஸ் இட் கண்டைன் லாட் ஆஃப் என்சைம்ஸ். பல நொதிகளை இது கொண்டிருக்கிறது. நொதிகளின் மூலமாக தாவர விலங்குகளுடைய செயல்பாடுகளை அது பேணி காக்கிறது அப்படின்னு சொல்றான். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ செல்லோட எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம பார்த்துட்டோம். கண்டென்ட் எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ இதோட இந்த பகுதிகள் முடிவுக்கு வந்துச்சு. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி.